ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலியாக வந்து நார்த் சைடு வந்து போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து இதுதான். ஸோ குளு மணாலிக்கு வந்து நானும் என் ஹஸ்பண்ட் அண்ட் நக்ஷ் வந்து பிளான் போட்டிருந்தோம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு. சாந்தினியை வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகல, ஏன்னா வந்து அங்கே வந்து மைனஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்குன்னு சொன்னாங்க. என் சாந்தினிக்கு வந்து அவ்வளோ குளிர் வந்து தாங்க மாட்டா. ஸோ சின்ன பொண்ணுன்றதுனால சாந்தினியை விட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். நக்ஷ் வந்து இந்த ஹாஃப் இயர்லிக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அவனோட விஷயம் வந்து நிறைவேற்றும்னு சொல்லியிருந்தோம். அவனுக்கு வந்து ஸ்னோ சைட்ஸ்லாம் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. அண்ட் ஸோ வந்து குளு மணாலிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. நாங்கள் பேக்கேஜ் வழியாக போகல, ஸோ கம்ப்ளீட்டாக நாங்களே ஆர்கனைஸ் பண்ணி தான் போயிருந்தோம். ஸோ நக்ஷ் எவ்வளோ எக்ஸைட்டடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவன் வந்து சொன்னதை நீங்களே கேளுங்களேன். ரொம்ப ஷையாக வந்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸ்னோ எப்படி இருக்கும், நம்ம போகிற இடம் எப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் ஃப்ளைட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் போனேன். பட் நக்ஷ் வந்து குட்டியாக 8 இயர்ஸ்லேயே வந்து போகிறாரு. ஸோ அதுதான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். பிடிச்சிக்கா. அண்ட் எங்களோட ஃப்ளைட் அவுட்ஃபிட்ஸும் வந்துட்டு நாங்கள் செம்மையாக போட்டிருந்தோம். ஆக்சுவலி காஸ்டியூம்ஸ்லாம் வந்துட்டு அண்ட் டேக் ஆஃப் எடுக்கும் போதெல்லாம் தொன்னு பேசிகிட்டே இருந்தான். அவன் தான் வந்து விண்டோ சீட் எடுத்துப்பேன்ட்டான். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து மூவ் ஆகிறதுலேருந்து இன்ச் பை இன்ச் வந்து நோட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தான். இது என்னம்மா, இது என்னம்மா, இது என்னம்மான்ட்டு. அவனோட விஷுவல்ஸை நீங்களே பாருங்களேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்துட்டு இதோட பிளானிங் எப்படி வந்து பண்ணியிருந்தோம், ப்ளஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்து என்னென்ன வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது இந்த ட்ரிப்பில், எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ப்ளஸ் என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அண்ட் அங்கே இருக்க டாக்ஸி பீப்புள் வந்து மெயினாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் வந்துட்டு ஒரு அட்வைஸ் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் அபவ் ஒரு 50s அந்த மாதிரி இருந்திங்கன்னா வந்துட்டு அண்ட் குழு தாங்க மாட்டிங்கன்னா இந்த பிளேஸ் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க வந்து மைனஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு சர்வே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ தட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். ரேதர் வந்துட்டு நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு மே மாதம் அந்த மாதிரி போய்ட்டு சும்மா உங்களுக்கு இடம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். பட் வந்து ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பண்ணணும், ப்ளஸ் பிளேசஸ் விசிட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு சீப்பராக இருக்கணும்னா இந்த மாதிரி டைமில் போனால் நல்லது. பட் வித் வந்து பெட்டர் ட்ரெஸ்ஸஸ், லைக் என்னென்ன ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு போட்டால் தாங்க அங்கே உங்களால் இருக்க முடியும். இல்லைனா வந்து போகிறதே வேஸ்ட்டு தான். இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும், உங்களால் ஃப்ரீயாக எதையுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாக கவர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் குதூகலமாக இருந்தது, ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தான். நானும் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அவனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வின்டர் ஏரியாவுக்கு வந்து என்ன மாதிரி க்ளோத்ஸ் வந்து ப்ரிஃபரபுளாக நம்ம எடுத்துக்கணுன்றதையும் வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன். லைக் how many set of blouses, how many set of jerkins, அது எல்லாமே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்தது. அந்த ட்ரிப் மூலமாக வந்து நான் ஃபேஸ் பண்ண சில க்ரைசஸ் ஆர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதையும் வந்துட்டு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ளைட்டில் வந்துட்டு நாங்கள் போனோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. பட் ஃபுட்டோடு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா பேக்டு ஃபுட் ஐட்டம்னால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து கேஎஃப்சியில் பர்கர் வாங்கிட்டு போயிட்டோம். ஆனால் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பர்கர் 600 ருபீஸுங்க. நான் வெளில வாங்கிட்டு போட்டு வந்து ஓவரால் நான் 250 to 300லேயே முடிச்சிட்டேன் எங்களோட ஸ்நாக்கை. பட் ஆனால் வந்து அதுவே வந்து ஒரு சின்ன பர்கரே வந்து ஏர்போர்ட்டில் வந்து 600 ருபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து சாப்பிடும் போல் தோணுது அப்படின்னா பேக்ட் ஐட்டம்ஸ் கண்டிப்பாகவே அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளியில் வாங்கிட்டு உள்ளே இந்த மாதிரி பேக்கப்பாக வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு போயிட்டு ஜாலியாக உங்களோட மீலை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து ஃப்ளைட்டில் வியூ பண்ணிவிட்டு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசங்க ஜாலியாக கத்தி என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக டயர்டாகி 2 பேரும் தூங்குறது ஒரு விஷயம் தான்.